உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக மருத்துவ குறிப்புகளை பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஏபிள் மோஸ்டஸ் எஸ்குலென்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லேடிஸ் ஃபிங்கர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வெண்டைக்காய் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த வெண்டைக்காய் அதிகமான வழுவழுப்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்த கொழகொழப்பு சத்துவம் என்பது மியூசிலேஜ் என்கின்ற வார்த்தையிலே சொல்லப்பெறுவது, உள் உறுப்புகளுக்கு நலம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது, புண்களை ஆற்றுகிறது. இந்த வெண்டைக்காயை நாம் உணவாக அடிக்கடி உண்ணுகின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. படிக்கின்ற மாணவர்களுக்கு அன்றாடம் கூட வெண்டைக்காயை நாம் தரலாம். இது உணவாகுவது மட்டும் அல்லாமல் வெண்டைக்காயை சிதைத்து அதை மெழுகு பதமாக மேற்புறமாக பூசி வைப்பதனாலே ஆறாத புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக வெண்டைக்காய் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சோற்று கற்றாழை சாற்றுக்கு பதிலாக கூட வெண்டைக்காய் சாற்றை தடவுவதனாலே தீக்காயங்களிலே இருந்து நமக்கு சீக்கிரத்திலே விடுதலை தருகிறது என்பதும் உண்மை. அன்பான நேயர்களே, வெந்தயம், ட்ரைகோனெல்லா ஃபைனம் கிரீக்கம் என்று சொல்லுகின்ற ஃபெனுக்ரீக் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற வெந்தயம் ஒரு அற்புதமான உணவு மருந்தாகிறது. வெந்தயத்திலேயும் மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய கொழகொழப்பு தன்மை, வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது. வெந்த அயம் என்கின்ற வகையிலே புடம் போடப்பட்ட ஒரு இரும்பு சத்துவத்தை அது பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாது உப்புக்களை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வெந்தயத்தை வேக வைத்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு தேன் சேர்த்து மசித்து இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் அதை உள்ளுக்கு பருகிவிட்டு படுப்பதினாலே மலச்சிக்கல் என்கின்ற கான்ஸ்டிபேஷன் என்னும் நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இரவு நேரத்திலே இந்த வேக வைத்த வெந்தயமும் தேனும் சேர்த்து நாம் சாப்பிடுவதனாலே காலையிலே ஓரிரு முறை எளிதாக மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நல்மருந்தாகி பல்வேறு வாத நோய்களிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக வெந்தயம் விளங்குவது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நார்களுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஃபிகஸ் ரிலிஜியோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிப்பல் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, அரச மரம் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. போதி விருக்ஷா என்று வடமொழி பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். போதி விருக்ஷா என்று சொல்லுகின்ற பொழுது வடமொழியிலே புக்தி என்று பெயர் பெறும். புத்தி, போதி. புத்தர் அரச மரத்தின் கீழே அமர்ந்து தவம் செய்து அவர் யோக நிலையை பெற்றார், போதம் பெற்றார் என்பதனாலே போதி விருட்சா என்று வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய மரத்தை சுற்றிவிட்டு ஒரு பழமொழி உண்டு. சாதாரணமாக குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவது போல அரச மரத்து அடியிலே விநாயகர் அமர்ந்திருப்பார் என்பது ஒரு பழமொழி. அரச மரம் இருக்கும் இடமெல்லாம் அமர்ந்திருப்பது விநாயகர். இந்த அரச மரம் குளக்கரையிலே பொதுவாக வைத்திருப்பார்கள் நம் முன்னோர்கள்.
இந்த குளத்திலே நீராடிவிட்டு மாதர், குறிப்பாக குழந்தை இல்லாத பெண்கள், த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பெண் மலடு உடையவர்கள் குளத்திலே குளித்துவிட்டு இந்த அரச மரத்தை சில சுற்றுக்கள் சுற்றி வருவது வழக்கம். இதனாலே அவர்களுக்கு தன்னை அறியாமல் ஒரு மின்சாரம் உடலிலே பாய்ந்து அவர்களுடைய எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் இவற்றிலே மாற்றம் ஏற்படுவது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அரச மரத்தை சுற்றிவிட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்தாள் என்று கூட சொல்லுவார்கள். அரச மரத்தை நாம் ஒழுங்காக சுற்றினோமானால் அங்கே மின்சாரத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டு த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய சூளை பற்றிய, கருவறையை பற்றிய நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளுடைய கோளாறுகளை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது என்பதனாலே அவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகிறது என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த அரச மரத்தினுடைய கொழுந்து இலைகள் ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற குணத்தை பெற்று நுண்கிருமி நாசினியாக, நோய் கிருமி போக்கியாக இருந்து உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, வயிற்றுக்கு வன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகள் கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளை இந்த அரசு பெற்றிருப்பது, அதனோடு கூட இதனுடைய பழங்களை விதைகளோடு எடுத்து சுத்திகரித்து இடித்து வைத்து கொண்டு அன்றாடம் ஒரு தேக்கரண்டி அளவு அரசம் பழத்தினுடைய விதையோடு சேர்ந்த சூரணத்தை ஆண்கள் உண்டு வருவதனாலே ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. உடலுக்கு பலத்தையும் தருகிறது. அன்பான நேயர்களே, அரசு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அரச இலையை பயன்படுத்தி காய்ச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி, கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அரச இலை துளிர், பட்டை தூள், கற்கண்டு, பசும்பால். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டு நம்ம கற்கண்டு, அரச இலை ரெண்டுத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது ரொம்ப முற்றிய இலைகளா இல்லாம கொஞ்சம் துளிர் இலைகளா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி துளிர் இலைகள் எடுத்துக்கலாம். இந்த அரச இலையை நம்ம கிள்ளினோம்னா அதுல இருந்து பால் வரும். நமக்கு ஏதாவது கொப்புளங்கள் இருந்தாலோ அல்லது பிம்பிள்ஸ், முகப்பரு இருந்தாலோ இந்த அரச மரத்துல இருந்து வரக்கூடிய இந்த பாலை நம்ம வச்சோம்னா அந்த கட்டிகள் சீக்கிரம் சரியாகும், முகப்பரு வடு இல்லாம ஆறும். அதே போல அரச மரத்தோட தண்டு பகுதியை நம்ம கீறினோம்னா அதுல இருந்து பால் வடியும். அந்த பாலை எடுத்து நம்ம பித்த வெடிப்புக்கு, காலில் பாதத்துல ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புக்கு மேல் பூச்சி மருந்தா பயன்படுத்தலாம். அரச இலை, இந்த இலையோட கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். இதோட லவங்கப்பட்டை பொடி ஒரு வெறுகடி அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டை, அந்த பட்டையை நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கோம். நார்மலாக பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பொழுது இந்த பட்டை தூளை, லவங்கப்பட்டை தூளை அப்படியே தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தால் கேண்டிடா மற்றும் ஈஸ்ட்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் சரியாகும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய நமைச்சல், புண்கள் இவையெல்லாம் ஆறும். இந்த லவங்கப்பட்டை பொடியும் அரச இலை துளிர் இரண்டையும் கற்கண்டோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோட பால் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கும். அரச மர பட்டையோட பொடியை நம்ம புண்களை ஆற்றுவதற்கான மருந்தா பயன்படுத்தலாம். அரச மரத்துல இருந்து, நல்ல முற்றிய மரத்துல இருந்து பட்டைகளை எடுத்துக்கணும். அந்த பட்டையை நம்ம காய வச்சு இடிச்சு பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கணும். நல்லா ஃபைன் பவுடரா நம்ம சலிச்சு வச்சுட்டு அந்த பவுடரை நம்ம தேங்காய் எண்ணெயில குழைச்சி புண்களுக்கு மேல தூவிட்டு வரும் பொழுது அந்த புண்கள் சீக்கிரமா ஆறும். அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அலர்ஜினாலேயோ அல்லது தொற்றுனாலேயோ சொறி போன்ற ஒரு
அமைப்பு இருக்கும் தோலில், அவர்களுக்கு எப்போவுமே நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், சிறு சிறு கொப்பளங்கள் வரும், அதுலேருந்து நீர்க்கசிவு இருக்கும். அந்த நீர்க்கசிவு படும் இடத்துலலாம் மறுபடியும் புது கொப்பளங்கள் வரும். அப்படி இருக்கிறவங்களும் அரச மர பட்டையை எடுத்து அதை நல்லா கருக்கிடணும், அதை எரித்து கருக்கிடணும். கருக்கி சாம்பல் ஆக்கிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் குழச்சி அந்த சொறி இருக்கிற இடத்துல மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த சொறினால் வரக்கூடிய நமைச்சல் சரியாகும். எக்ஸிமாக்கும் இது நம்ம எக்ஸ்டர்னலாக மருந்தாக யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட காய்ச்சிய பசும்பால் கொஞ்சம் சேர்த்து வடிகட்டிடலாம். அரச இலை துளிர், கற்கண்டு, லவங்கப்பட்டை பொடி மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், கேண்டிடா இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்புல ஏற்படக்கூடிய நமைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இதை மருந்தா பயன்படுத்தலாம். தோல் நோய்கள் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது சொறி போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும். அன்பான நேயர்களே, ஃபிகஸ் ரிலிஜியோசா என்று சொல்லப்பெறுகின்ற அரச மரம் ஒரு அற்புதமான மருத்துவ பொக்கிஷமாக நமக்கு கிடைக்கின்றது. இதை கோயில்களிலே வைத்து வழிபடுவதனாலே மனதிலே ஒரு மாற்றத்தை இது தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய துளிர் இலைகளை நம் உள்ளுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வெப்பு என்கின்ற உடலுடைய அதிக உஷ்ணத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. விந்துவை உற்பத்தி செய்கிறது, விந்தை அதிகரிக்க செய்கிறதாக திகழ்கிறது. முத்தோஷ சமணி என்கின்ற வகையிலே வாத பித்த சிலேத்துமத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகி பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த முத்தோஷத்தை சரி செய்து நோயற்ற வாழ்வை நமக்கு தருகிறது. இதனுடைய வேர்கள் புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே இதனுடைய துளிர் இலைகளும் சரி, வேர்ச்சூர்ணமும் சரி, இது வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கிறது. குறிப்பாக ஈ காலி, எஸ்டரேஷியா காலி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கிருமிகளை, ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிபயாட்டிக், ஆன்டிசெப்டிக் என்று சொல்லக்கூடிய அத்துணை வழியிலேயும் இது புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய இலை துளிரோடு லவங்கப்பட்டை சின்னமும் நாம் சேர்த்திருக்கின்றோம். லவங்கப்பட்டையும் ஒரு கிருமி நாசினியாக இருந்து, குருதியை சுத்திகரிப்பானாக இருந்து, சர்க்கரை நோயை தணிப்பதாக விளங்கி, ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்கி, அரசுக்கு துணை மருந்தாக இது விளங்குகிறது. இதனோடு இனிப்பு சேர்ந்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை ஒரு மண்டலம் பருகி வருகின்ற பொழுது த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுகின்ற பால் வினை நோயினாலே ஏற்பட்ட புண்கள், வெள்ளை ஒழுக்கு, லுகேரியா என்கின்ற பெண்களுடைய வெள்ளை ஒழுக்கு, குனேரியா என்கின்ற இரு பாலருக்கும் ஏற்படுகின்ற வெள்ளை ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. நல்ல முகப்பொலிவை தரக்கூடியதாக விளங்குகிறது. மரத்துக்கெல்லாம் அரசனாக இது விளங்குவதனாலே இதற்கு அரச மரம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது மருத்துவ குணங்கள் பொருந்தியதாலும், அதாவது கண்ணுக்கு தெரியாத மருத்துவ குணங்களை இது பெற்று நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருவதாலும், இதை உள்ளுக்கு பயன்படுத்தினாலும் சரி, இதை சுற்றி வருவதாலும் சரி, இது மருந்தாவதனாலே இது அரசமரம் என்பது ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அரசு எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.